மாணவர்கள் மறைக்கல்வி பயில்வதினால் அவர்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய மனமாற்றங்களை காண்போம். பிரிஸ்சில்லாவின் தாய் தனது மகளின் மனமாற்றத்திற்காகவும் அவளது நற்பண்புகளுக்காகவும் அன்னையிடம் பிரார்த்திக்கின்றார். பிரிஸ்சில்லாவின் தாய் பிரிஸ்சில்லாவினை பங்கு தந்தையிடம் மறைக்கல்வி வகுப்பிற்கு அனுப்பி வைக்கின்றார். அவளது வாழ்வில் ஏற்படக்கூடிய சிறு மாற்றங்களை இனி காண்போம். மறைக்கல்வி வகுப்பில் கார்லியோ பற்றி தெரிந்து கொண்ட பிரிஸ்சில்லா, கார்லியோ போன்று நம் வாழ்வில் பல மாற்றங்களை, நற்பண்புகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவள் அறிந்து கொண்டாள். பின்பு தனது நண்பர்களிடமும் வந்து அவற்றை பரிந்துரைக்கின்றார். தவறான வழியில் செல்லக்கூடிய தனது நண்பர்களையும் அழைத்து அவர்களை தவறான வழியில் செல்லாது நல்வழியில் வழிநடத்துகின்றார் நமது பிரிஸ்சில்லா. பிரிஸ்சில்லா கார்லியோ புனிதரின் நற்செய்தி வாழ்வினை கேட்டு அவனது வாழ்வில் மனம் திரும்பினார். பிரிஸ்சில்லாவினது தாயினது வேண்டுதல்களும் நிறைவேற்றப்பட்டது. அன்பார்ந்த பெற்றோர்களே, ஞாயிறு தோறும் நமது குழந்தைகளை மறைக்கல்வி வகுப்பிற்கு அனுப்பி வைப்பதனால் அவர்கள் நல்லொழுக்கம் கொண்டவர்களாகவும் இறை பக்தி உள்ளவர்களாகவும் வளர்வதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்.